குடும்பத்தில் பிறந்து இன்று நாங்கள் IPS, IAS அதிகாரிகள் ஆகியுள்ளோம் என்றால் சிறுவர்கள் ஆகிய நீங்களும் நாளை IPS, IAS ஆகலாம். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அதற்குத்தான் இந்த சிறுவர் மன்றம். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் GRB தெருவில் சிறுவர்கள் மன்றம் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் கலந்து கொண்டு சிறுவர் மன்றத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் சிறுவர்களுக்கு பேனா, பென்சில், நோட், விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்டவைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், இன்று IPL கிரிக்கெட் விளையாட்டில் 13 வயது சூரியன் வன்ஷி குறைந்த பந்தில் 45 பந்தில் சதமடித்ததை போல் நீங்களும் விளையாட்டிலும் சரி, படிப்பிலும் சரி சாதனை புரிய வேண்டும். மேலும் மேடையில் உள்ள கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர், பயிற்சி ஆட்சியர் மற்றும் நாங்கள் அனைவரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று IAS, IPS ஆகியுள்ளோம். அதேபோல் நீங்களும் நாளை ஆக வேண்டும். அதற்கு சிறுவர்கள் இந்த சிறுவர் மன்றத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடன் குப்தா IPS, வெங்கடேசன் IAS, மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, நம்மளால முடியாததுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்றது தான். ஏன்னா நம்மளை பற்றி, ஒவ்வொரு மனிதரை பற்றி அந்த ஆராய்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு எரிமலைக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் அந்த ஒரு எனர்ஜி, அந்த திறமை எல்லாமே உள்ள எனக்கு அதை நம்ம யாரும் சரியாக பயன்படுத்தாதனால அப்படியே உள்ள தூங்கிட்டு இருக்கிற எரிமலை மாதிரி அப்படியே மண்ணோட மண்ணா போயிடும். ஒரு சில பேர் தான் அதை சரியான ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு அதை சரியான வகையில் பயன்படுத்தி அதை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிறேன். இப்போ கூட தெரியும் உங்களுக்கு, கிரிக்கெட் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ IPL கேமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பையன் தான் இல்லையா, ஒரு சூரியவம்சின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பார்த்தோம்னா 13 வயசு தான். ஸோ அந்த சின்ன வயசில் கிட்டத்தட்ட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், 30 வயசு ஆட்கள் அவ்வளோ ஸ்பீடாக பால் போடுறப்ப கூட சிறப்பான முறையில் அந்த பேட்டிங் செஞ்சு குறைந்த ஒரு பாலில் கிட்டத்தட்ட 45 பால்ஸில் செஞ்சுரி அடித்தார் இல்லையா. சப்போஸ் ஒரு தவறான செய்கையில் பார்க்குறப்போ நம்ம பசங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு போல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பெற்றோர்கள், ஒரு சில தவறு செய்கிற பெற்றோர்கள் நம்ம பசங்களுக்கோசம் தானே பண்ணுறோம், வேற வழி இல்லாமல் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை தவறெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய, அது அடுத்த தலைமுறையை பாதிக்கின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.